நைட் டின்னருக்கு மிக்ஸ்டு வெஜிடபிள் தான் ரெடி பண்ணியிருந்தேன். ஃப்ளேவருக்காக அதில் பார்த்தீங்கன்னா ஃபிஷ் கேக்கும் ஃபிஷ் பாலும் வந்து ஆட் பண்ணியிருந்தேன். எல்லாமே கட் பண்ணி வச்சுட்டு தம்பி கூப்பிட்றக்காக ஸ்கூலுக்கு போயிட்டேன். 2 டேஸாகவே தம்பி ப்ளே கிரவுண்ட் போகணும்னு சொல்லிட்டே இருந்தாங்க. நான் அந்த அம்மா கொஞ்சம் டயர்டாக இருக்கேன், வீட்டில் போய் டின்னர்லாம் சமைக்கணும், டைம் இல்லை அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்துடுவேன். பட் இன்றைக்கி அவங்க ஃப்ரெண்டு போனதுனால போயே ஆகணும்னு சொல்லிட்டாங்க. ஒரு 15 மினிட்ஸ் அங்கே போயிட்டு விளையாட வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு வந்திருந்தோம். அத்தை இன்னைக்கு ஊறுகாய் தாளித்து வச்சுருந்தாங்க. வீடு ஃபுல்லாக ஊறுகாய் வாசம் தான். சூப்பராக செய்வாங்க இந்த எலுமிச்சப்பழ ஊறுகாய். காரமாகவும் இருக்கும், புளிப்பாகவும் இருக்கும். அதுவும் ஊறுகாய் தாளிக்கிற அன்றைக்கி கொஞ்சமாக வெள்ளை சாதத்தில் போட்டு பெரட்டி சாப்பிட்டோம் அப்படின்னா செம்மையாக இருக்கும். எங்களுக்கு ட்ரையாக வெஜிடபிள் பெரட்டிட்டு குழந்தைங்களுக்கு சூப் தான் செஞ்சுருந்தேன். சேம் வெஜிடபிள், ஃபிஷ் பால், ஃபிஷ் கேக் எல்லாமே சேர்த்துருந்தேன். பட் அவங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக சல்மன் ஃபிஷ் வந்து ஆட் பண்ணியிருந்தேன். இந்த தடவை வெஜ்ஜியில் ஸ்பைசிக்காக ஊசி மிளகா சேர்க்கல. அதுக்கு பதிலாக நான் ஜேபி போயிருக்கும்பொழுது கொரியன் ஷாப்லேருந்து இந்த சில்லி பவுடர் வாங்கியிருந்தேன். நல்ல ஸ்பைஸியாக இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க. சரி ட்ரை பண்ணலாமே சொல்லிட்டு அதுதான் ஆட் பண்ணியிருந்தேன். அவங்க சொன்ன மாதிரி நல்ல ஸ்பைசியாகவே இருந்தது. குழந்தைங்களுக்கு சாப்பாடெல்லாம் கொடுத்துட்டு ஃப்ரூட்ஸ் கட் பண்ணி கொடுத்துட்டு அப்புறம் வந்துட்டு நமக்கு ஒரு முட்டை ஆம்லெட்டோட சூப்பராக வந்து டின்னர் சாப்பிட்டாச்சு.